முக்கியமாக அந்த செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தியில் பயன்படுத்துகின்ற பொழுது பரிபூரணமான தெய்வ கடாட்சம் என்பது அவர்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் பாருங்கள், முதலில் இந்த செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு எப்படிப்பட்டவர், அவர் எங்கே இருக்கின்றார் என்பதையும் நாம் கவனித்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. உதாரணமாக பார்த்தோம் என்றால், ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக அந்த ஜாதகர் மீன லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர் மீன லக்னத்தில் பிறந்தவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது கண்டிப்பாக இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திரன், அதாவது பரணி நட்சத்திரத்திற்கு, அதாவது சதயம் நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரமாகிய பரணி நட்சத்திரத்தில் இருந்து இந்த செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தி நடக்கின்ற பொழுது தாராளமாக அந்த ஜாதகர் பரணி நட்சத்திரத்தை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அப்பொழுது பரணி நட்சத்திரத்திற்குண்டான விஷயங்கள் என்னவென்றால், துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது, அதே போல் பார்த்தீர்கள் என்றால் நெல்லிக்காய் சாப்பிடுவது, நெல்லிக்காய் மரத்தை